ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குல்ஃபி வீட்டிலேயே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெறும் ஒரு ஃபுல் க்ரீம் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாதாம், கேஷ்யூ தான் என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு 4 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, 10 பாதாம், 10 முந்திரி. பாதாம் முந்திரி நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். 4 ஏலக்காய் அதையும் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. சர்க்கரை நான் 10 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன். குங்குமப்பூ ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா தேவை கிடையாது. இப்போ இதுக்கு குல்ஃபி செய்கிறதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு 1/2 லிட்ரு 1/2 லிட்ரு பால் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சுண்டை காய வச்சுக்கோங்க. காய வச்சு பாதியாக ஆனவாட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 ஸ்பூன் தான் உங்ககிட்ட காமிச்சிடலாம். அந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப பால் நல்லா திக்காயிடுச்சு சர்க்கரை போட்டு. இப்போ பாதாமும் முந்திரியும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, இதை நீங்கள் வறுக்க வேண்டாம், அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சியில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை பால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போது ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த முந்திரி பாதாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறணும். இது ஆறின வாட்டி எப்படி நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது ஆறின வாட்டி. என்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை, அதனால் நான் நார்மல் டீ குடிக்கிற டம்ளரில் தான் ஊற்றுறேன். எனக்கு இந்த மாதிரி 4 டம்ளர் பிடிச்சிது. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 6லேருந்து 8 ஹவர்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், குல்ஃபி ஐஸு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எடுக்கிறதுக்கு ஒரு கப்பில் தண்ணி வச்சு அதில் ஜஸ்ட் அந்த பாட்டமை மட்டும் நல்லா அந்த தண்ணியில் படுற மாதிரி விட்டுட்டு நீங்கள் எடுத்து அந்த ஸ்டிக்கர் நல்லா சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுற்றும். பாருங்கள் எப்படி சுற்றுதுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரிப் சுற்றிட்டு நீங்கள் அதை நல்லா இழுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையான குல்ஃபி ஐஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த குல்ஃபிக்கு பாருங்கள் கார்ன்ஃப்ளவர், கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே போடாமல் வெறும் பால், பாதாம், முந்திரி, சர்க்கரை இதை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. பாய். எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? எப்படி இருக்கு?